பெரிவாச்சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 10 தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் பசுபதி என்ற உபதலைப்பின் நேற்றைய தொடர்ச்சி. இந்திரியங்கள் போடுகிற மணிமுடிச்சான ஆசை கட்டிலிருந்து விடுபட்டு கடைசியில் பூர்ண நிம்மதி, சௌக்கியம், விடுதலை பெற வேண்டுமானால் இந்த கட்டு இருந்தே ஆக வேண்டும். ஆசை கட்டு போன பின் சாஸ்திரக்கட்டும் போய்விடும். ஆனால் முதலில் அது போவதற்காக இந்த இரண்டாவது கட்டை நாம போட்டுக்கொள்ள வேண்டும். தார்மீகமாக மனுஷ்ய காரியம், தேவ காரியம், பூஜை, யக்ஞம், பரோபகாரம், ஜீவாத்ம கைங்கரியம் எல்லாம் பண்ண வேண்டும். ஆசை போன பின் இந்த தெய்வ காரியங்கள், வைதீக காரியங்கள், சமூக காரியங்கள் எல்லாம் கூட நின்றுவிடலாம். இந்த நிலையை ஒருவன் அடைகிற போது தேவதைகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சாதகனிடம் கோபம் வருமாம். தேவதைகள் வேறு, தெய்வம் என்று பொதுவில் சொல்லப்படும் சுவாமி வேறு. மனிதன் வைதீக காரியம் செய்தால்தான் தேவதைகளுக்கு ஆகூதி கிடைக்கும், இல்லாவிட்டால் அவர்கள் பட்டினிதான். எனவே இவன் கர்மாவை விட்டு யக்ஞம், தர்ப்பணம், பூஜை இவற்றை நிறுத்திவிட்டால் தேவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. எனவேதான் கோபம் வரும். மாடு கறவை நின்றுவிட்டால் அப்புறம் அது பிரயோஜனம் இல்லை என்று தீனி போடுவதை நிறுத்திவிடுகிறோம் அல்லவா? மனிதனின் ஆசையெல்லாம் நின்றுவிட்டால் எந்த தேவதையின் அனுக்கிரகமும் இவனுக்கு வேண்டாம் என்றாகி அவற்றுக்கு இவன் ஆகூதி தருவதும் நின்றுவிடும். மனிதனின் கர்மம் நின்றுவிட்டால் அப்புறம் தேவதைகளுக்கு அவனால் பிரயோஜனம் இல்லை. இது காரணமாகத்தான் புராணங்களில் பல ரிஷிகள் பிரம்ம ஞானத்தை அடைய தபஸ் செய்தபோது தேவதைகள் பிரதிபந்தகம், இடையூறு விளைவித்ததாக பார்க்கிறோம். இதனால் தான் சமஸ்கிருதத்தில் அசட்டுக்கும் அஞ்ஞானிக்கும் தேவனாம் பிரியன் என்றே ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. தேவனாம் பிரியன் என்றால் தேவதைகளுக்கு இஷ்டமானவன் என்று அர்த்தம். அது ஏதோ புகழ் சொல் போல தோன்றும். தேவனாம் பிரிய அசோக் என்று அசோக சக்கரவர்த்தியே கூட கல்வெட்டுகளில், ஸ்தூபிகளில் எல்லாம் தம்மை வர்ணித்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் எவன் தேவதைகளை திருப்தி செய்கிற நிலைக்கு மேற்பட்ட ஞானத்தை ஒரு நாளும் தேடி போகாமல் கர்மத்திலேயே உழறுகிற அசடோ அவனே தேவனாம் பிரியன். பழைய காலத்தில் ஞானம் வந்தவர்களும் கூட சாஸ்திர கர்மாவை விட தயங்கினார்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இவற்றை தங்களுக்கு அவசியமில்லாமலும் கூட தொடர்ந்து செய்து வந்தார்கள். நாமோ சிறிது கூட தயக்கமில்லாமல் ஹாயாக சகல சாஸ்திர தர்மங்களையும் விட்டுவிட்டோம். ஆனால் ஞானியாகத்தான் ஆகவில்லை. ஞானி இல்லை என்றால் தேவனாம் பிரியர்களாவது இருந்தால் அவர்களுடைய பிரீத்தியால் நாம் செத்துப்போன பின் தேவலோகத்துக்கு போகலாம். தேவலோகம் என்பது ஒரு கேளிக்கை லோகம். அது மோக்ஷமல்ல. மோக்ஷம் என்பது இந்திரியங்களுக்கு எட்டாத ஆத்மானந்தத்தை சாஸ்வதமாக தருவது. தேவலோகம் என்பது நம் வைதீக கர்மாவினால் கிடைத்த புண்ணியம் தீர்கிற காலம் வரை மட்டுமே போகபோக்கியங்களை தருகிற இடம். புண்ணியம் தீர்ந்த பின் பூலோகத்துக்கு திரும்பத்தான் வேண்டும். மோக்ஷ சுகத்துக்கும் தேவலோகம் என்கிற ஸ்வர்க்கத்தின் இன்பத்துக்கும் அஜக ஜாந்திரம் இருந்தாலும் துக்கமும் கஷ்டமும் நிறைந்த மனுஷ்யலோகத்திலிருந்து நாம் தேவலோகத்துக்காவது போனால் விசேஷம்தான். நாம் இதற்காகவே வழி பண்ணி கொண்டிருக்கிறோமா? அதுவும் இல்லை. தேவதைகளுக்கு திருப்தி தருகிற வைதீக கர்மங்களை விட்டுவிட்ட பின் அவர்களுக்கு எப்படி பிரியமானவர்களாவோம்? நாம் நரகவாசீனாம் பிரியர்களாகவே இருக்கிறோம். நரகத்தில் இருப்பவர்கள் நமக்கு துணையாக இவர்களும் வரப்போகிறார்கள் என்று நம்மை பற்றி பிரியமாக எண்ணுகிற ஸ்திதியில்தான் இருக்கிறோம். துஷ்டர்களாக இருப்பதை விட அசடுகளாக ஆவது ஸ்லாக்கியம்.
முதலில் நாம் அசடுகளான தேவானாம் பிரியர்களாக ஆக வேண்டும். அப்புறம் பசுபதி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டை அவிழ்த்து விடுவார். அப்புறம் தேவதைகளின் பிரியத்தையும் அப்பிரியத்தையும் பொருட்படுத்தாத ஞானி ஆகலாம். அப்போது பசு அதாவது ஜீவன், பாசம் அதாவது கயிறு, பதி அதாவது ஈஸ்வரன் என்கிற மூன்றில் பசுவும் பாசமும் போய் பதி மட்டுமே இருக்கும். பகவான் நாமே பதியாகி இருப்போம். சைவ சித்தாந்தத்தில் பசு, பதி, பாசம் என்று எதை சொல்கிறார்களோ அதுதான் ஆதிசங்கரரின் அத்வைத வேதாந்தத்தில் ஜீவன் பிரம்மம் மாயை என்று சொல்லப்படுகிறது. சங்கரரும் பசு பாசம் என்ற பதங்களையே சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் ஒன்றில் பிரயோகித்திருக்கிறார். ஸ்ரமஜீவன்னேவ ஷயித பசுபாச யதிகர பரானந்தாக்கியம் ரசயதி ரசம ததத் பஜனவான். அம்பிகே, உன்னை எவன் பஜிக்கிறானோ அவன் பசு பாசம் என்கிறவற்றின் சேர்க்கையால் உண்டாகிற விபரீதத்தை போக்கிக் கொண்டு சதா காலமும் பிரம்மானந்தம் என்ற ரசத்தையே ருசிக்கிறான். பெரியவா சரணம்.